நல்ல நேரம் பார்த்து ராகு காலம் பார்த்து பிள்ளை எடுக்கிறாங்க பத்தியா? அந்த பிள்ளைகளுக்கு ஜாதகம் அமையவே அமையாது. அப்படியா? வேற 9 கிலோ இருந்தா எவன் தான் பிறக்க முடியும்? 3 கிலோ 2.5 கிலோ ஒரு 3.5 கிலோனோட பெற்றுருவான். 9 கிலோ பிள்ளை எவன் பார்க்க முடியும்? ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். பிறக்கும்போது 9 கிலோ எடுக்க மாட்டானா? 12 கிலோ 12 கிலோவா? இருடி சத்தியா இன்னும் என்ன பண்ண போற? முகராசி எப்படி? முகராசி மாத்தணும், கொஞ்சம் அழகா மாத்தணும் வந்திருக்கு. சர்ஜரி பண்ண போறாங்க தெரியுமா? எதுல எதுல கேட்கணும்? என்ன சர்ஜரின்னு கேட்கணும்? ஃபேஷியல் பிளாஸ்டிக் சர்ஜரி. இந்த முகத்தை அப்படியே மாத்தி அமைச்சு சரி கொஞ்சம் அழகா மாத்து. 3 லட்சம் ரூபாய். கொஞ்சம் அழகா? கொஞ்சம் அழகா இல்ல, கொஞ்சம் அழகா. அதான் கேக்குறேன். கொஞ்சம் அழகா மாத்தி. இப்ப பாக்குறக்காரங்க ஒரு மாதிரி காய் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அப்பா என் மாமியார் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? போன வாரம் பார்க்கும்போது கொஞ்சம் உடம்பு கம்மியா இருந்துச்சு. சரி இந்த வாரம் பாட்டு போயிட்டு வந்து குண்டாயிட்டிய. ஆமா பிரியாணியை கண்டா இப்படிலாம் திங்கா சின்னப்பான அப்படி திங்குறாங்களா? இவன்ட்ட கேளுங்க. இட்லிலாம் 2 இட்லிக்கு மேல திங்க முடியாது. உடம்பு தான் அப்படி இருக்கு. சாப்பிட மாட்டான். பழைய சாப்பிட மாட்டான். பழைய சாப்பிட மாட்டான். மைக்கு சாப்பிட்டு ஒண்ணு வச்சு மாமன் மகள் மல்லிகா வேண்டாங்கிறியா? அப்ப நான் யாரைத்தான் உனக்கு மனமுடிப்பதடா? உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்ன? நம்ம கீழே தெருவுல புளிய மரத்து அடியில சரி புஷ்பலதம் அடியில புஷ்ப புளிய மரத்து அடியில சரி ஒரு சின்ன வீடு இருக்கு தெரியுமா? யாருக்குடா? உங்க ஐயாவுக்கு. அவருக்கே 15 வருஷம் ஆச்சு. சின்னதா ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் போட்ட வீடு தெரியுமா? அது ஹாஸ்பிட்டல் இல்லடா, ஹாஸ்பிட்டல் சீட். இப்ப ஒன்று போட்டு ஒரே ஒரு பட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள ஏறியும். சரி அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை இருக்கா. பேரு நேசமுத்தா. ரேசன விட்டாளா? காதும் கேட்காம போயிட்டா. ரேசன விட்டல நேசமுத்தா. ஆமா நேசமுத்தா இருக்கிற. அவளுக்கு என்ன? அவளை நானும் 10 வருஷமா லவ் பண்றோம். 10 வருஷமாமா? ஆமா இப்பதான் 17 வயசு ஆகுது. 10 வருஷமா 7 வயசுலயே ஆரம்பிச்சிட்டியா? 6 வயசுல ஒரு பிள்ளை லவ் பண்ண 1 வருஷத்துல விட்டு போயிட்டா. சரி இருக்கட்டும். நேசமுத்தாலே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்றீங்க. அவ அப்ப எனக்கு யாருன்னு உனக்கு தெரியுமாடா? யாரு? என் கூட பிறந்த அண்ணே. ஐயா அப்பா பெரியப்பா எல்லாம் வருது. அம்மாவுக்கு அண்ணனா உனக்கு என்னடா வர வரும்? அம்மாவோட பிறந்த அண்ணன் என்ன வர? தாத்தா வேணும். அம்மாவோட பிறந்த அண்ணன் என்ன அப்படி சொல்ற? மாமா முறையா வேணும். தாய் மாமன் உனக்கு முறை பொண்ணு. பாரு எதுக்கு முறை பொண்ணு தாய் மாமி வீடு சொல்ல தெரியுமா உங்ககிட்ட? எதுக்கு? ஒன்னும் தர மாட்டான்டா. ஒன்னும் தரலாம். அவளை கட்டாத சின்ன வீடு எனக்கு தானே. ஆமா சின்ன வீடு உனக்கு தான். உடனே பேசும்படி அப்படி என்று தன்னுடைய விளத்திலே பிறந்தேன் நேசமுத்தாலிடம் சொல்லக்கூடிய பெண்ணை நாடறிய வல்லரக்கனுக்கு திருமணம் செய்தார்கள். திருமணம் அடைந்த கையோடு அங்கிருக்கும் பெரியவர்கள் அந்த பாதாள உலகமதையும் பட்டாபிஷேகம் செய்தார்கள். பட்டத்தை ஏற்ற வல்லரக்கன் அந்த பாதாள உலகமதை எப்படி ஆண்டு வருகிறார்கள்? எப்படி ஆண்டு வருகிறார்? சிம்மாசனத்தில் அமர்ந்தான். அன்று முதல் இவன் நல்லாட்சி செய்து வந்தானா? அவன் கொடுங்கோல் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். மக்களை எல்லாம் கொடுமை செய்யும் ஆட்சி செய்கிறான். ஆமா ஒரு நாடாக இருந்தால் மாதம் 3 மழை பொழியும், வருடம் 3 பூ விளைய வேண்டும். அதுதான் வளமை பொருந்திய ஒரு நாடு.
இந்த மாதம் வந்து மழை பொழியன்னா யார் காரணமாக இருக்கணும் தெரியுமா? நாட்டை ஆளக்கூடிய அரசன். அவருடைய நீதி சரியாக இருந்தார், நேர்மை சரியாக இருந்தார், அவருடைய ராசி சரியாக இருந்தார், மாதம் 3 மழை அந்த நாட்டில் கண்டிப்பா பொழியும். ஆனா பாருங்க, வல்லரக்கன் எந்த நாட்டுக்கு அரசனாக வந்தாலும் நீதி சரியில்லை, நேர்மை சரியில்லை, ஆட்சியும் சரியில்லை, சரி கிடையாது. 12 வருட காலம் அந்த நாட்டில் மழையும் இல்லாமல், 12 வருட காலம் மழை இல்லாமல் பாதாள உலகத்திலே ஏகப்பட்ட பஞ்சங்கள் ஏற்படுகிறது. பஞ்சம் ஏற்பட்டது, அதை நீதான் சொல்லணும். பஞ்சம்னா கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சமா? அடே அப்பா, சாப்பாட்டு படி கிடையாது. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடிய இந்த பஞ்சங்கள் ஏற்படுகிறது பாருங்க. இந்த பஞ்சம் ஏற்பட்டது. நாளை ஏதோ ரெண்டு பஞ்சம், தோற்ற பஞ்சம், மறைக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவனை தோற்ற பஞ்சம், தங்கமது கொடுத்தாலும் தவிடு கூட கிடையாத பஞ்சம். அதாவது ஏகப்பட்ட பஞ்சம். பணம் இறைக்கிறது, நகை இறைக்கிறது. பசிக்குன்னு சொல்லி தங்கத்தை எடுத்து சாப்பிட முடியுமா? காலையில சாப்பாடு என்ன வேணும்? அங்க ஒண்ணு 3 பேர் ஆரம்பிச்சுட்டாரு. முத்தாரம்மா, மாரியம்மா, உச்சினி மாகாளியம் பண்ணி கழுத்து இழுத்துட்டு போதும் எழுப்பி விடுவேன். எத்தனை நாள் தூங்கலையும் தெரியல. நீங்க நம்ம பாட்டை கட்டி நிம்மதியா தூங்குறாங்க. விட்டுட்டா சும்மா இரு. மாத்திரை போட்டாலும் சரி, ஃபேன் போட்டாலும் சரி தூக்கம் வராது. இங்க இத்தனை பாக்ஸ் வச்சு இந்த சவுண்ட்லயே தூங்குறாங்கன்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்டா. தூங்கு தூங்கு. பூசை வைக்கும் போது எழுப்பி விடுறோம். தூக்கம் வருது. இப்போ என் தம்பி 3 பேர் இருக்கா, இருப்பா தூங்க போனா பணம் கொடுத்துருந்தா கரெக்டா? எவன் இருக்கானா அப்படிதான். தூக்கம் வரல எனக்கு, தூக்கம் வரல எனக்கு, தூக்கம் வரல எனக்கு. தூங்குறவனுக்கு சம்பளம் கொடுக்க அவர் தூங்குவாங்க. மண்ண தூங்க வேண்டும், வாசிங்க மாதிரி எனக்கு தூங்க போனா நீ உட்காந்து பாடுறியா? பாடுவோம். ஓ, அதுக்கு எங்க இருந்துல வாரியா? பாத்துக்கிறேன், எழுதி உட்காருடா. எங்க இருந்து வாரியான்னு முருகன் தம்பிதான் எனக்கு எதிராக பாத்துக்கா, நல்லா பாத்துக்கேன். முருகன் அப்படிதான், தம்பி பாருங்க, அண்ணன் பாருவான். வீட்டுக்கு நான் சொல்லி தரேன் உனக்கு. கண்டிப்பா நீ வீட்டுக்காரியா சொல்லி தரேன். வீட்டுக்கு எப்படி அதை பண்ணணும், எப்படி குறை அடிக்கணும். ஆகையினால் பஞ்சம்னு சொன்னா நகை இருக்கிறது, பணம் இருக்கிறது, பசிக்குது. காலையில 5 ரூபாய் நாணயத்துல ஒரு 10 சாப்பிடணும். சாப்பிட முடியுமா? முடியாது. மத்தியானம் நல்லா பசிக்குது, அகப்பூன் தங்கத்தை முழுங்கணும். முழுங்க முடியுமா? முடியாது. சாப்பாடு இருந்தா தான் சாப்பிட முடியும். மதியம் சாப்பாடு, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் கேரட் பீன்ஸ் பொரியல், கொஞ்சம் அப்பளம், கொஞ்சம் கீரை பொரியல், நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா எதுவுமே கிடைக்கிறது. அது உனக்கு ஊருக்கார வாங்கி தருவா. நீ நெய் மட்டுமா ஊத்துவா, என்னத்தை வேணாலும் ஊத்தி நீ துப்பா. அப்படி எல்லா மக்களும் சாப்பிட முடியுமாம்மா நெய் ஊத்தி? நெய் இல்லையா? சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கிலோ என்ன விலை தெரியுமாடா? அதே வாசியில வரப்பே உனக்கு விலை தெரிய மாட்டேங்குது. 1 கிலோ 110 ரூபா, 90 ரூபாயா இருக்கு. அப்படியா? ஆமா. வெங்காயம் வாங்கினாலும் தெரியும், நான் கோயில் கோயிலா எடுத்துட்டு போயிருவேன், எனக்கு தெரியும். சரி, வெங்காயமும் இல்லையா? இல்ல. கொஞ்சோட கொத்தமல்லி, கடுகு சாப்பிடலாம். தப்பலாம். கடுகு வாங்கி வச்சிருந்து முடிஞ்சு போச்சு. மல்லிதான சாப்பிடுறது ஃப்ரிட்ஜுக்குள்ள வாங்கி விட்டு அடிக்கி போச்சுடா. வீட்டுல மண்ணெண்ணெய் கலவையா எடுத்துட்டு ஊத்திட்டு கொடுத்துருங்க. அதான் நல்லது. மல்லிதானே எடுத்து வந்தேங்க. வாங்க வழி இல்லைன்னு கடலையே வாங்கிட்டு வரதுக்கு இங்க பசி தாக்க முடியாதுங்கிறேன். ஆகே இருந்தாலும் ரூபா கொடுத்து ஆகிறதுக்கு மனசு வராது, எங்களுக்கு தெரியும். ஆமா. சரி, இப்போ மதியம் சாப்பாடு, ராத்திரி வெஜிடபிள் பிரியாணி. என்ன சாப்பாடுலாம் ராத்திரி? அப்போ சாதம் இருந்தா தான் நம்ம சாப்பிட முடியும். சாதம் வேணும்னா நெல் விளையணும். நெல் விளையணும்னா மழை பொழியணும். மழை பொழியன்னு சொன்னா
இருக்க இவருடைய நீதி சரியில்லாமல் 12 வருட காலம் அந்த நாட்டில் மழை இல்லாமல் போனது. 12 வருடம் மழை இல்லை என்றவுடனே ஏகப்பட்ட பஞ்சம். பஞ்சம்னு சொன்னா என்ன பஞ்சங்கள் ஏற்படுகிறது பாருங்க. நாளை உருள பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம். பஞ்சத்தின் காரணமாக வல்லரர்கள் என்ன செய்யறாங்கன்னா அங்கிருக்கும் சிற்றரசர்களோடும் குடி மக்களோடும் வேண்டிய வரிகளை விதிக்கிறார். ஆட்டு வரி, மாட்டு வரி, கோழிக்கு வரி, கோழி குட்டு வரி, மாட்டு வரி, மாட்டு குஞ்சிக்கு வரி, நிலா வரி, போலா வரி, உட்கார்ந்தா வரி. ஒரு கல்யாணம் முடிச்சா வரி கிடையாது, 1க்கு 2 கல்யாணம் முடிச்சா வரி. வெள்ளுப்பாட்டு பாக்குற இடத்துல யாருக்கெல்லாம் இழுத்துட்டு போத தூக்கம் அதுக்கெல்லாம் ட்ரிபிள் வரி. சரி, நீ இடையில என்ன வசனம் சொன்னா? வாடி குட்டிக்கு வரி, மாட்டு குஞ்சுக்கு வரியா? எல்லாம் ஒண்ணுதானே, மாறி சொல்லிட்டேன். மாட்டு குட்டிக்கு வரி, கோழி குஞ்சுக்கு வரி. யாருமே கவனிக்கல, நம்ம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நீ நல்லா கவனிக்கிற, அங்க போய் யாராவது கேப்பாங்களான்னு பார்த்தேன். பணம் வாங்கி தரது நான் தானே, இப்ப நான் தானே கேட்கணும். உணரமா நீங்க என்ன ஆகையினால் வல்லரக்கன் வேண்டிய வரிகளை விதிக்கிறார். கொடுக்க முடியாத சிற்றரசுகள் என்ன செய்யறாங்க பாரு. இந்த வல்லரக்கன் உயிரோடு இருந்தால் தானே இப்படிப்பட்ட வரிகளை செலுத்த வேண்டும். இவனை கொண்டு விட்டால் எப்படி வரி கொடுக்க வேண்டும்? அப்படி என்று வேண்டிய படைகளோடு சிற்றரசர்கள் வராங்க. படைகளோடு வருகின்ற போது இந்த வல்லரக்கன் ஒரு தேசத்து அரசன், மற்றவர்கள் பல தேசத்து அரசர். ஒரு தேசத்து அரசன் பல தேசத்து அரசர்களை வெல்ல முடியுமா? அவர்களோடு சண்டை செய்த வல்லரக்கன் அவர்களை போர் புரிந்து வெல்ல முடியாமல் என்ன படைகளை இழந்தான் பாருங்க. என்ன படைகளை இழக்கின்றான்? வல்லக்கரை பத்தினான் இருக்கிறா சரியில்லை. வல்ல கரிபரியாகிய காலாட்களை இழந்தான். கரி என்றால் யானை, கரி என்றால் குதிரை. யானை படைகளை இழந்தான். அதாவது ரஜ கத துரகபதாவி என சொல்லக்கூடிய 4 வகை சேனைகளையும் இழந்தான். படைகளை இழந்து வில் இழந்து ஆயுதங்களை இழந்து நின்று கொண்டிருக்கிறான் வல்லரக்கன். தன்னம் தனிமையாக நிற்கும் போது இவன் யோசிக்கிறான், எப்படி தப்பிக்க முடியும்? அதாவது இவ்வளவு படைகளை கொண்ட சிற்றரசர்களுக்கு ஒருவரைக்குள்ள இவ்வளவு நேரமாகும், அரை நிமிடம் போதும். ஆனால் கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடியே ஆகணும். எந்த பாதைக்கு ஓடுறது? எல்லா அரசையும் சுத்தி ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஓட முடியும்? 4 அரசையும் சுத்தி ஆரம்பிக்கிறாங்க. மட்டமாக தாண்டி ஓடிடணும். காலோடு ஓட சொல்லி சொல்றாங்க. இப்படி வசனம் பேசுற கூட சம்பளம் தருவாங்களா எனக்கு? 4 திசை இருந்தாலும் பார்த்தான். சரி, தன் அரண்மனையை நோக்கி ஓடி தப்பிக்கொள்ள வேண்டும் என்று அப்படி என்று பார்க்கும் போது இவனுடைய அரண்மனையிலே ஒரு சுரங்கம் இருப்பதை கண்டான். சுரங்கத்தின் உள் புகுந்த வல்லரக்கன் நேர எங்க வர பாருங்க, காலமே கண்டறியாத கண்டப்பட வனம் இருள் சுத்த வனத்திற்கு வந்தான். காலம் கூட அந்த வனத்தை கண்டது கிடையாது. நடமாட்டம் இல்லாத ஒரு காடு. அந்த காட்டுக்குள் வல்லரக்க வந்து பார்க்கிறான். அருமையான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம். எதையுமே யோசிக்க பாருங்க, மனிதனுக்கு தனிமை அவசியம். கூட்டமா இருந்தோம்னா கலகலப்பா பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ வராது, நாளைக்கு மத்தியானம் வராது கலகலப்ப. இப்ப இப்படிதான் இருப்பாங்க. 2 பேர் தூங்கினாங்கன்னா 2 பேர் தட்டி விட்டுட்டு ஏமா தூங்காதீங்க, ஏமா தூங்காதீங்க. அது வருஷத்துக்கு 2 படம் சடவு வரத்தானே செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது இல்லாம கோயில் கூட இன்னைக்குன்னா போன செவ்வாய்க்கிழமை கால் நட்டுவாங்க. அப்ப இருந்தே தூக்கம் வராது. அப்பமா அந்த தூக்கம் உட்கார்ந்த இடத்துல இருக்கு கோயில் விட
கோயில் விட நம்ம ஊர்ல கோயில் விட துணி எடுக்கணும், அவியில கூப்பிடணும், இவியில கூப்பிடணும், சேரை எடுக்காத கேட்கல 5000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு சேரை 5000 ரூபாய் ஆரி ஒர்க்கு கூட ஆகும். அந்த 1000 ரூபாய் வேற போட்டு சாக்கெட்டா கண்ணாடியா அடிச்சு தைக்கிறது தான். ஆமா, என் தங்கச்சி அந்த தொழில் தான் பண்றா. 1000 ரூபாய் மிஷின் இப்போ 45000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு ஜாக்கெட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா திங்க சோத்துக்கு வழியிலே தம்பி பிச்சை எடுக்காமலாம் 45000 ரூபாய்க்கு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்களாம். லோன் போட்டு மாசம் 2000 ரூபாய் கட்டலாம்ப்பா. சும்மாவா தரப்படாம நமக்கு ஆறு ஒரு ஜாக்கெட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா 6000 ரூபாய் 5000 ரூபாய். ஆனால் ரொம்ப நாள் ஆகும், அது கஷ்டப்பட்டு செய்யணும். அதனால ஆறு ஒரு படிச்ச அந்த அப்போ துணி எடுக்கணும். அதுக்கு தூங்க வரும், எதுக்கு உங்களை தூங்காதுங்கிறன்னா பணம் கொடுக்குறீங்க, நீங்க வாங்குறவங்க நாங்க அங்க வராங்க அதையும் தூங்கிட்டே கவனிக்கா கொடுத்த பணம் வேஸ்டா போயிடக்கூடாது. அக்கா பாடுற கதையை கொஞ்சம் கவனிச்சா சரியம்மா, அதான் அந்த பாட்டு படிச்சாங்க, இது நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு திருப்தி இருக்கும்ல. ஆகையினால் இந்த வல்லரக்கன் வந்து யோசிக்கிறான், அதாவது இந்த பாதாள உலகத்தை மறுபடியும் நாம் ஆட்சி புரிந்து ஆக வேண்டும். அப்படி ஆட்சி புரியணும்னா இருக்கும் சிற்றரசர்களை முதல்ல கொல்லணும். அவர்களை கொண்டு நாட்டை மறுபடியும் அரசனாக அமரன்னு சொன்னா இந்த உலகத்தில் எது பெரியதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த உலகத்தில் பெரியது என்னன்னு சொல்லுங்க. வயிறு தான் பெருசு, எதை போட்டாலும் நிறைய மாட்டேங்குது. அவரவருக்கு அவர் வயிறு பெரியது. அதாவது சோப்பால் கட்டப்பட்ட சுவரு சோறு இல்லை என்றால் இது ஒரு கூடு. 4 இட்லியும் 3 இடியாப்பமும் தின்னேன், ஆனாலும் காப்பி காப்பி காப்பின்னு கேட்குது. சாமி பாடக்கூடாது. ஒரு மணிக்கு தலையை அட்ட சொல்லியிருக்காங்க, தலையை அடுத்து துண்டாக்கில போட்டோம்னா ஆட வரணும். சும்மா அதான் பாருங்க, இந்த உலகத்தில் பெருது வந்து நமக்கு வந்து வயிறு தான் பெருசு. எல்லாரும் வயிற்றுக்காக தான் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம். இந்த வயிறு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த தூண் மாதிரி நம்மளும் நட்டமாவே கடவுள் வயிறு பண்ணி கொடுத்தாரோ சாப்பிடுறப்ப அது ஒரு மாத்திரை எடுத்து ரெடி பண்ணி பசி ஆறுறது மாத்திரை கொடுத்துருந்தாரோ ஐயா, என் ஒரு வயதாவே மாத்திரை தான் இந்த சாப்பாட்டுக்காக தான் உழைக்க முடியிருக்கு. கண்டிப்பா மாத்திரை அதான் படுத்துக்கிறதுக்கே தூக்கி வாயில போட்டுட்டு அப்படியே படுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. சோற்றால் கட்டப்பட்ட சுவரு, இது சோறு இல்லை என்றால் வேறு ஒரு கோயில் கட்டுறோம். ஒரு கோயில் கட்டுறதுக்கு மண்ணு தேவை, செங்கல் தேவை. நம்ம உடம்பை கட்டுமானோ இல்லை ஒரு அம்சமா வைக்கிறதுக்கு என்ன தேவை? என்ன? சாப்பாடு. மிச்சர் முறுக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓடுறது, உட்கார்றது, தாவறது, நீக்கிறது, பறக்கிறது, குறிக்கிறது, நீறது, சிக்கன் 65 மஞ்சூரி, தந்தூர், இப்படிப்பட்ட ஐட்டமா சாப்பிடணும். அதான் பாருங்க, வல்லரக்கன் யோசிக்கின்ற இந்த உலகம் தன்னில் பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ 4 கண் படைப்பு, கரியமால் ஒத்தியில் உதித்த அதை கடல் உயர்ந்தார் ஒரு மன நன்மையில் விடுக்க ஒரு மணிவாரம் கலசத்தில் பிறந்தவர் வரக்கூடிய சிறிய மண் அரவனுக்கு ஒருதலை பாரமோ அம்மை பார்வதி சிறுவரல் மோதிரம் சிவனுக்குள் ஒடுக்க தொண்டருக்குள் ஒடுக்க தொண்டரின் பெருமையை சொல்லவும் பெரிதோ அப்படின்னு சொன்னா உலகத்தில் தவம் தான் பெரிது. தவத்தை செய்தால் சிவத்தை காணலாம், சிவத்தை செய்யலாம், வரத்தை வாங்கலாம். வரத்தை வாங்கினால் நம்ம ஓட ஓட விரட்டினார்கள் சிற்றரசர்கள். அவர்கள் உண்மை என்ன என்று சொல்லுங்கள். அப்படியானால் உடனே தவம் இருக்க வேண்டும். அப்படி அந்த வல்லரக்கன் தவம் இருக்க ஆரம்பிக்கிறார். ஒரு தவவீடம் ஒன்று செய்தார். ஒரு காலை பூமியில் ஒன்றினார், மற்றொரு காலை மடித்து அந்த காலின் மேல் வைத்தார். 2 கரங்களின் சிறமையில் குவித்தார். 5 பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கினார். 5 பஞ்சபூதம் சொல்றாங்க அப்படின்னா என்னது? அப்பு, தேவு, வாயு, ஆகாயம், பிரிதிவு. என்னது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லி முடிச்சது. என்ன அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா கிடையாது. அப்படி சொல்லலன்னா சம்பளம் கிடையாது. சம்பளமே தராங்க. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பதில் சொல்ல இயலாது. சரி, சாப்பிட்டா சொல்லி தெரியுற மாதிரி. இது வந்து அந்த செந்தமிழ சொல்றீங்க, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், அக்னி, இதை சொன்னா தெரியும். அஞ்சு இல்லாம அந்த உலகத்தில் யாராவது உயிர் வாழ முடியுமா? நீர் இருந்தா தான் குடிக்க முடியும். ஆமா. நிலம் இருந்தா தான் உட்கார்ந்து வசிக்க முடியும். காற்று இருந்தா தான் சுவாசிக்க முடியும். அக்னி இருந்தா தான் நல்லா சாப்பாடு பண்ணி சாப்பிட முடியும். ஆகாயம் இருந்தால் மழை பொழியும். இது இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியும். 5 பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய வல்லரக்கன் எப்படி தவம் இருக்கிறார் பாருங்க. அவங்க எப்படி தவம் இருக்கிறார்? ஓம் சங்கர மகாதேவ ஓம்
சரணமய்ய மகாதேவா. ஏழையாண்டி சடகரனை ஈசா கைலேங்கிரிவாசா. இந்த ஏழையின் தவத்தை ஏற்று வரத்தை கொடுப்பதற்கு வாருங்கள் சுவாமி. அப்படி என்று உண்ணாமல் உறங்காமல் மழை காற்று மழை என்று பார்க்காமல் ஆமா. 1 வருடமா 2 வருடமா 12 வருட காலம் பரமனை நோக்கி அரக்கன் பாரதம் செய்கிறான். தவம் இருக்கக்கூடிய சமயம் பாருங்க, இப்படி தவமானது 12 வருடமான உடனே முற்றி அடைகிறது. ஆமா. முற்றி அடைந்து காற்றின் வழியாக இந்த தவமானது ஆண்டவன் கைலாச மலைக்கு வருகிறது. வந்து ஆண்டவனை அப்படி சுற்றி வருகிறது அக்கினியாக. ஆமா. பார்த்தார் சிவபெருமான். ஐயா நந்தி, என்னையா யார் இந்த தவம்? பூலோகத்திலே பாருங்கள், வல்லரக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள் 12 வருட காலம் உங்களை நோக்கி தவம் இருக்கின்றார். அந்த தவத்தினுடைய வலிமைதான் அப்படி இருக்கு. சரி, நீர் உடனே சென்று அந்த வல்லரக்கனை கைலாசம் வரை அழைத்து வார். ஐயா, வல்லரக்கனை அழைத்து வர்றதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஆனா நான் இருக்கிற இந்த ரூபத்தோட போக மாட்டேன். வேற நான் இருக்கிறது என்ன ரூபம்? மாட்டு ரூபம். மாட்டு ரூபத்தோட போக முடியுமா? ஐயா, உனக்கு என்ன வடிவம் வேணுமோ எடுத்து கொண்டு புறப்படும். சன்னியாசி ரூபத்தை கொண்டு சென்று வருகிறேன். ஆகட்டும். அப்பன நந்தி தேவர் சன்னியாசி வடிவத்தை கொண்டு அழகாக புறப்பட்டு வருகிறார். வல்லரக்கனை தேடி கைலாச மலை கடந்து நாகலுகத்தை கடந்து நாளை தவம் செய்ய வனத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த பார்க்கும் போது வல்லரக்கன் கடுமையான ஒரு தவத்தை செய்து கொண்டிருக்கிறார். பார்த்தா நந்தி இவனை எப்படி எழுப்புறது? இவனை எழுப்பணும்னு சொன்னா சாபத்தை கொடுப்பான். கோபத்துல ஏதாவது பேசிடுவான். எத்தனை நேரம் தான் கூப்பிடுறது? ஆகையால இவன் சாபத்தை கொடுப்பான். இவனை எழுப்பான் போனா ஆண்டவன் சாபத்தை கொடுப்பான். அங்க போனா அங்கோடி அடி விட, இங்க போனா இங்கோடி. மத்தளத்துக்கு 2 கரைக்கு அடின மாதிரி நந்திதேவருக்கு 2 கரைக்கு அடி. ஆகையால சரி, வேற வழி இல்லை, எழுப்பி பார்க்கலாம் அப்படின்னு நந்தி தேவர் அழைக்கின்றார். அப்ப தவசாலி, ஓ 11 மணி அவன் 5 நிமிஷம் இருக்கு. அதுக்கு பிறகு சங்கடி இப்ப இருக்க அடிச்சுட்டு இருக்கா. இம்மு சொல்றாங்க கட்டுப்பிய. ஆமா, இம்முனி 3 மணிக்கு சொல்லுவேன். அது வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓம் நம சிவாய, எங்கும் சிவாய, எதிலும் சிவாய, பொன்னிலும் சிவாய, பொருளிலும் சிவாய. ஹரஹர மகாதேவ. பக்தா 20 30 ஐயா சின்ன வீடியோப்ப சொல்லிக்கலையோ. எப்பா நமசாலி, கண்ணை திறந்து பார், யார் வந்திருக்கிறேன் என்று. சுவாமி, சிவபெருமானே வந்து விட்டீர்களா? நீங்க ஒரு வழி பண்ண போறீங்க நினைக்கிறேன். ஐயா வந்து விட்டீர்களா? என்னுடைய வரத்தை ஏற்று தவத்தை கேட்டு வரத்தை கொடுத்து வந்து விட்டீர்களா சுவாமி? சுவாமி வரத்தை கொடுங்க சுவாமி. பக்தா, நான் சிவபெருமானை எப்ப முதலாவது என்னை வணங்குவதை நிறுத்து. சிவபெருமான் இல்லையா? இல்லை, நாங்கய்யா. நான் நந்தி தேவரப்பா. நந்திதேவன். நந்திதேவர் என்ற கோட்டை காவலாளி என்பார்களே. கைலாசமலை கோட்டை காவலாளி நந்தி தேவன். ஆனால் சிவபெருமானுக்கு நான் ஒரு வலது கை. என்னதான் இருந்தாலும் வாட்ச்மேன் தானே. ஆனா ஒண்ணு, நந்திதேவர் சொல்றீங்க தப்பு இல்ல. ஆமா, நந்திதேவருடைய அம்சம் மட்டும் இல்லையே. ஏன்? நந்திதேவர் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி? மாட்டு முகம், 2 கொம்புகள். அப்படி இருக்கும் நடுக்கழுத்திலே நல்மணி ஓசையில நீங்க இருப்பது மனித ரூபம். நான் எப்படி நம்ப முடியும்? சரி, உனக்காக வேண்டியதான் ஒரு கணம் அந்த மாற்றுமத்தை எடுக்கிறேன், பார்த்துக்கொள்ளே. எடுங்க. மாடு சத்தம் போனே அருவா வருது பாத்துக்க. சாமி இன்னொரு நேரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நம்புறியா? புறப்படுறியா? என்னுடன் வா அப்படின்னு அழைத்துக் கொண்டு நந்திதேவர் வர வல்லரக்கன் பிரகாமி வருகிறார். வரக்கூடிய சமயம் பார்த்தா நந்திதேவர், பக்தா, இந்த உலகத்தில் நான் எத்தனையோ தவங்களை கண்டுள்ளேன். ஆனால் உந்தன் தவம் போலே இந்த உலகத்தில் எத்தனையோ தவங்களை கண்டிருக்கிறேன். ஆனால் உன்னுடைய தவத்தை போல் ஒரு தவத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை வல்லரக்கா. உன்னை வச்சுக்கொண்டேன் வல்லரக்கா, உன்னை வச்சுக்கொண்டேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். போகலாம். இதை அழைத்துக் கொண்டு வரும்போது வல்லரக்கன் கேட்கிறா, சுவாமி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பாதையாக நான்